இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி கல்விதான். அக்கல்வியை பெற்று சிறப்போடு வாழ வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனது அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம நேற்று இயல் 4 கவிதை பேழை பிள்ளைக்குடம் என்ற பகுதியை பார்த்தோம். பிள்ளைக்குடம் என்றால் பள்ளிக்குடம். இன்று அதன் தொடர்ச்சியை நாம் விரிவாக காண்போம். நுழையும் முன், இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றொரு கனவு அனைவருக்கும் இருக்கும். அந்த கனவை ஓர் ஓவியர் வரைந்து காட்டலாம், ஒரு பாடகர் பாடி காட்டலாம், இங்கு ஒரு கவிஞர் எழுதி காட்டுகிறார். இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய் விட்டது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? வேலி ஓணன் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் திட்ட செம்மண் தாளும் வண்ணக்குச்சிகளும் தருகிறார்கள். அதாவது பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. ஏன் எனக்கு இந்த ஸ்கூலை பிடிச்சிருக்குன்னா, இங்கே எனக்கு தாய்மொழியில் பாடம் நடத்துகிறாங்க. அதாவது தாய்மொழி கல்வி தான் மிக சிறந்ததுன்னு அப்படின்னு இந்த கவிதை பற்றி நமக்கு உணர்த்துகின்றது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? அதாவது அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா வேம்பு என்றால் வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக ஆச்சு. அந்த வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் கொட்டும். அந்த கொட்டுகின்ற பூக்களை ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? யார்கிட்ட சொல்கிறாரு? மாணவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த மாணவர்கள் எல்லாரும் அந்த பூக்கள் வேப்பம்பூக்களை எண்ணுறாங்க. எப்படி? 1 2 3ன்னு விரல் விட்டு எண்ணுறாங்க. அடுத்தது பாருங்களேன். வேலி ஓணன் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். வேலி ஓணன்னா பள்ளியோட அந்த காமன் சுவர்னு சொல்கிறோம்ல, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வேலியில் பார்த்தீங்கன்னா ஓணன் அமர்ந்திருக்கும். அந்த ஓணன் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கு, அதோட நேரத்தை குறித்து வைங்க அப்படின்னு ஆசிரியர் மாணவர்கிட்ட சொல்கிறாரு. அடுத்தது பாருங்களேன். வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள். இப்போ வீட்டிலே இனிப்புகள் இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது. அதை எடுத்து அம்மா என்ன செய்கிறாங்க? தட்டுக்கூடையில் வைக்கிறாங்க. தட்டுக்கூடைன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது மூங்கிலால் செய்யப்பட்டது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராம பகுதியிலலாம் அந்த தட்டுக்கூடைகள் இருக்கும். அப்போ அந்த தட்டுக்கூடையில் ஸ்வீட்ஸ் எல்லாம் வெளியில் வச்சோன்னே ஏன்னா எறும்புகள் என்ன செய்யுது? அந்த இனிப்புகளை பார்த்தோன்னா அப்படியே சாரசாரியாக வருது, ஒற்றுமையாக வருது. எப்படி வருது? வேகமாக வருது. அந்த எறும்புகள் எவ்வளோ வேகத்தில் வருது, அந்த வேகத்தை அலங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்களேன். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் திட்ட செம்மண் தாளும் வண்ணக்குச்சிகளும் தருகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளியில் பார்த்தீங்கன்னா வட்டரங்க நடுமேடைகள், அதாவது கிரவுண்டுன்னு சொல்கிறோம்ல, மைதானத்தோட நடுப்பகுதி இருக்கும். நல்லா மழை பெய்யும். அந்த மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். நீங்களாம் குழந்தைங்களும் உங்களுக்கு பிடிக்கும். பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது மழை பெஞ்சால் உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா சீக்கிரம் ஸ்கூல் விட்ருவாங்க, இன்றைக்கி அரை நேரம் விட்ருவாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அது ஒரு மகிழ்ச்சியான பருவம். அப்போது ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா கையிலையும் கலர் பேப்பரும் கலர் பென்சில் தராரு. அந்த மழை பெய்கின்ற சீன் சொல்கிறோம்ல, அந்த காட்சியில் நீங்கள் ஓவியமாக வரைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்களேன். காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம், மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம், வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமாம். பாருங்கள், காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம். நம்ம காலையிலே வாக்கிங் போகிறோம், சாயங்காலமும் வாக்கிங் போகிறோம், அதாவது நடைபயிற்சி மேற்கொள்கிறோம். இங்கே காலையிலேருந்து எதோட நடக்கணும்னா மயிலுடன் நடக்க வேண்டுமாம். ஏனென்றால் மயிலோட நடை மிக அழகாக இருக்கும். அடுத்து பாருங்களேன். மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம், மாமரத்தில் உள்ள குயிலுடன் நாம் சேர்ந்து பாட வேண்டுமாம். கிராம பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த காட்டுப்பதின்னு சொல்கிறோம்ல, அந்த காட்டுப்பதியில் பார்த்திங்கன்னா மரங்கள் நிறைந்த பகுதியில் பார்த்திங்கன்னா குயில்கள் அழகாக கூவும். அந்த குயிலோட குரல் இனிய குரல்லாம் போய் கேளுங்க, அதோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்தது பாருங்களேன், வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமாம். வண்ணத்து பூச்சிகளும் பார்க்க அழகாக இருக்கும். அந்த வண்ணத்து பூச்சிகள் எப்படி ஓடி ஆடி திரியுதோ அதே போன்று பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளும் ஓடி ஆடி திரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்களேன், மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம். குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். சாயங்கால நேரத்தில் போய் மரங்கள் இருக்குல்ல, அந்த மரங்கள்கிட்ட போய் அந்த முதுகு பதியை வந்து வருடிவிட வேண்டுமாம். நல்லா இருக்கீங்களான்னு அப்படி நல்லா விசாரிக்கணும். அடுத்தது பாருங்களேன், குறுஞ்செடிகள் என்றால் சின்ன சின்ன செடிகள்கிட்ட போய் உற்சாகமாக பேச வேண்டும். இப்போ நம்ம அம்மா எப்படி குழந்தைகள்கிட்ட எப்படி அன்பாக பேசுகிறாங்களே அது போன்று நாமும் போய் அந்த சின்ன சின்ன செடிகள்கிட்ட போய் நல்லா விசாரிக்க வேண்டும். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்களேன், இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள். இப்படியாப்பட்ட பள்ளியில் வந்து என்னை சேர்ப்பாங்களா யார்? என்னை பெற்றவர்கள், என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இது போன்ற பள்ளியில் வந்து என்னை சேர்ப்பாங்களா? தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான். அதாவது நான் தாய்மொழி கல்வியில் தான் படிக்க விரும்புகிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா அறிஞர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா தாய்மொழி கல்வியே சிறந்தது அப்படின்னு மிக அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்களேன், யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன். கணியன் பூங்குன்றனார் வந்து மிக அழகாக சொல்லியிருக்காரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படி என்றால் உலகத்தில் இருக்க எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். யாவரும் கேளீர் என்றால் உறவினர்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் நமக்கு உறவுகள் தான். உறவுகள் என்றால் சொந்தக்காரங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வந்து நான் வாழ விரும்புகிறேன் என இக்கவிதை பதியின் ஆசிரியர் ரா மீனாட்சி அவர்கள் மிக அழகாக சொல்கிறார். எனது அன்பார்ந்த மாணவர்களே, இந்த கவிதை பதியை போய் வீட்டில் நன்றாக படித்து பாருங்கள். நீங்களும் வந்து பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு கற்பனையாக ஒரு கவிதை எழுதுங்க. கனியிடை ஏறிய சுளையும் முட்டல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாயிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில் நீரும் இனியனே என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். உங்களது கல்வியும் எதிர்காலம் சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.